ரெஃப்ரெஷ் ரேட் கூட கொடுத்துருக்காங்க. என்ன ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120Hz அதுதான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் நான் செட் பண்ணேன் எல்லாத்தையும். மோஸ்ட்லி நான் எதுவுமே செட் பண்ணல. இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் டிஸ்பிளே தாங்க. இது வந்து கொரில்லா கிளாஸ் 7i அந்த இது வந்து செட். கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 MP, அப்புறம் வந்து செகண்டரி வந்து 50 MP, அப்புறம் வந்து டெரிட்டரி வந்து 10 MP கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து நம்ம 4K வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதோட இல்லாம இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 90 வாட் கொடுத்துருக்காங்க. அதோட இல்லாம சி டைப், இப்போ வரது எல்லாமே சி டைப் தான் இருக்கு. C2C கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜர் C2C கொடுத்துருக்காங்க. C2C ஃபாஸ்ட் சார்ஜர். அதோட இல்லாம இதுல ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 15 வாட் வரையும் நம்ம போட்டுக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜரும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து இன்னொன்னு செட் பண்ணிக்கலாங்க. என்ன செட் பண்ணிக்கலாம்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு ஒன்னு சொல்ல மாட்டேன்டா. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளேல இருக்கு. நம்ம அதுவும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டரோலா 60Hz ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த மொபைல் யாராச்சும் வாங்கியிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்ட்டோ அதையும் என் கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ ரிவ்யூக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.